ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன டைப்பான இன்புட்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த இன்புட்ஸை பற்றி படித்ததுக்கு அப்புறமா நாம் என்ன பண்ணணும், அதில் ஸ்டெப் இன்புட்டை எடுத்து நாம் என்ன பண்ணோம், ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு கொடுத்தோம். ஸோ அந்த ஸ்டெப் இன்புட்டுக்கு அந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். ஒரு ஸ்டெப் இன்புட் கொடுக்கப்பட்டால் ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது இப்போது நமக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டெப் இன்புட் கொடுத்த உடனேயே ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் உடனடியாக அந்த யூனிட் வேல்யூ, அதாவது 1 அப்படிங்கிற அந்த அவுட்புட்டை போய் ரீச் பண்ணாது உடனடியாக. இட் வில் டேக் டைம். எவ்வளவு நேரம் எடுத்து அது அந்த 1 அப்படிங்கிற அந்த ஃபைனல் வேல்யூவில் போய் ரீச் ஆகுது. 1ங்கிறத நான் யூனிட் ஸ்டெப் இன்புட் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஃபைனல் வேல்யூவில் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப காமனாக ஜென்ரலாக இருக்க முடியும். ஓகே, அப்போ நம்ம ஃபைனல் வேல்யூன்னு சொல்லி பழக்கப்படலாம். தேர்ஃபோர் ஒரு ஸ்டெப் இன்புட் கொடுக்கப்பட்டால் ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் என்ன ஆகுது, அதனோட ஃபைனல் வேல்யூவில் போய் நிற்குது. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிடுது. மட்டும் இல்லாமல் அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ரொம்ப சீரான லெவலில் போய் என்ன ஆகலை, ஃபைனல் வேல்யூவில் போய் இருக்கலை. பதிலாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஆசிலேஷன் இருந்தது. ஓகே, இந்த ஆசிலேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஆசிலோட தன்மை எப்படி இருந்தது? ஃபைனல் வேல்யூவை விட தாண்டி போச்சுதா, இல்லை கீழே தான் இருந்ததா, இல்லை அது எப்படி என்ன ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகிக்கிட்டே போய் ஃபைனல் வேல்யூவில் போய் நின்றது? ஸோ இந்த மாதிரியான பல காரியங்களை நாம் என்ன பண்ணோம், படித்தோம். ஸோ அதுக்கு டிலே டைம், ரைஸ் டைம், ஓவர் ஷூட், பிக் ஓவர் ஷூட், ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நான் பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் இருந்தது. ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறது நாம் ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறதுல போய் செட் ஆகிட்டுன்னு சொல்கிறோம். பட் உண்மை என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே அது ஃபைனல் வேல்யூவில் போய் இன்னும் என்ன ஆகலை, செட் ஆகலை. பதிலாக ஒரு குறிப்பிட்ட எரர் அதில் இருந்துக்கிட்டே இருந்தது. சரிதானா? பாருங்கள். ஸோ இந்த இடைவெளி இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த இடைவெளியை நாம் என்ன சொல்கிறோம், ஸ்டெடி ஸ்டேட் எரர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடைவெளி அப்போ எப்போ தான் கரெக்டாக அந்த நான் டாட் லைன் போட்டிருக்கேனே அந்த இடத்துல போய் செட் ஆகும், இன்ஃபினிட்டி. when time reaches infinity அப்போ தான் வந்து அது செட் ஆகும். பட் அது லிட்ரல், அதாவது அது தியரி. பட் ப்ராக்டிக்கலாக நாம் என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் டாலரன்ஸ் கொடுத்துக்கிடுறோம். ஓகே ரைட், பரவாயில்ல, நீங்கள் அந்த என்ன ஃபைனல் வேல்யூவோ அதில் 2% அல்லது 5% அளவு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஃபைனல் வேல்யூ. அப்போ 1ல் 2% எவ்வளவோ அந்த அளவுக்கு எரரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாலரேட் பண்ணிக்கலாம், தாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை நம்ம அலோவ் பண்ணிக்கிடுறோம். ஸோ அந்த அளவு ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது பேர். ஓகே, இப்போது அடுத்த ஒரு செக்ஷனுக்கு நாம் உள்ளே வரோம். அதாவது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அதிகபட்சமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, கொஸ்டின்ஸ் கேட்கப்படக்கூடிய ஏரியா என்னன்னு சொன்னால் ஸ்டெடி ஸ்டேட் எரர்ஸ். ஓகே, அப்போது அடுத்து நாம் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரோட தன்மைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறோம். ஓகே, இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் யாரால் வருது, எப்படி வருது, இதுக்கு சிஸ்டத்தோட பாராமீட்டர் எதுவும் சம்மந்தப்படுதா, இல்லை இன்புட் சம்மந்தப்படுதா, இல்லை இன்புட்டை பொறுத்து அந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் மாறுமா? இப்போ ரேம்ப் கொடுத்தா எப்படி இருக்கும், ஸ்டெப் கொடுத்தால் எப்படி இருக்கும், இம்பல்ஸ் கொடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்புட்டை பொறுத்தும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் மாறுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை பொறுத்து அனதர் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது, அது ஸ்டெபிலிட்டி. அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஸோ இதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எரர் அப்படிங்கிற கான்செப்டை நாம் இப்போ படிக்க போகிறோம். அதில் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகே ரைட், முதல்ல நாம் என்ன பண்ணலாம், இந்த எரர் உண்டாகிறதுக்கான காரணங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்டர்னல் கேரக்டர்ஸ் பொதுவாக முக்கிய பங்கு வகிக்குது. அது இன்டர்னல் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால், பேக்லாஷ், ஃப்ரிக்ஷன், இதை மாதிரியான இன்டர்னல் கேரக்டர். இப்போ ஃப்ரிக்ஷன் நீங்கள் பார்க்க முடியும். பேக்லாஷ் அப்படிங்கிறது ஒரு வகையான நான் லீனியர் கேரக்டர். இந்த மாதிரியான குணங்கள், இந்த மாதிரியான இன்னும் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான குணங்கள்லாம் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணிடுது,
எரரை உண்டாக்குது. ஓகே, ரைட். அப்போது இந்த மாதிரியான குணங்கள் இல்லாமல் ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் லிட்ரலி இம்பாசிபிள். சரியா? ப்ராக்டிக்கலாக அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது நான் சொன்ன ஒரு சில நான் லீனியாரிட்டி, ஒரு சில குணங்கள், அதை கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். என்னெல்லாம்னு கவனிங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஆம்பிளிஃபையர் ட்ரிஃப்ட், பேக்லாஷ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரியான குணங்கள் நமக்கு என்ன பண்ணுது, எரர்களை உருவாக்குறதுக்கான காரணமாக அமையுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு முக்கியமான காரியம் அப்படி சொன்னால், சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்த போகிறோம். எப்படி வகைப்படுத்த போகிறீங்க சார்? அதாவது கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஏற்கனவே நம்ம ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ் லூப் சிஸ்டம் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் வேறு என்ன வகைப்படுத்துதல் இருக்குது அப்படின்னு சொன்னால், தி எபிலிட்டி டு ஃபாலோ தி இன்புட், அதை வச்சு வகைப்படுத்த போகிறோம். ஒரு ஸ்டெப் இன்புட் கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு சிஸ்டமும், அதாவது நாம் பார்க்க போகிற சிஸ்டம் அந்த ஸ்டெப் இன்புட்டை எப்படி ஃபாலோ பண்ண போகுது, இல்லை ரேம் கொடுத்தா அதை எப்படி ஃபாலோ பண்ணும், இல்லை இம்பல்ஸ் கொடுத்தா அதை எப்படி ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரி இந்த ஒரு சிஸ்டத்தோட எபிலிட்டி டு ஃபாலோ த இன்புட், அதை பொறுத்து நாம் வகைப்படுத்த போகிறோம். ஓகே, அப்போது அதுக்கு எது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னால், அதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிஸ்டம் பார்க்கலாம். ஓகே, ஒரு சிஸ்டத்தோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னு சொன்னால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வகைப்படுத்தலாம். பாருங்கள், இது ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓப்பன் லூப் சிஸ்டம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது டைம் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் லூப் ஈக்குவேஷன் தான் தேவை, அதாவது க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் தேவை. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேவை. ஆனால் ஸ்டெடி ஸ்டேட் எரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொன்னால் ஓப்பன் லூப் சிஸ்டம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ ரெண்டையும் குழப்பிடாதீங்க. ஸ்டெடி ஸ்டேட் எரரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் லூப். இப்போ ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டத்தோட ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபார்மேட் முக்கியம். ஓகே, ST+1 இந்த ஃபார்மேட், ST+1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதாவது +1 இந்த பக்கத்தில் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இல்லாத நிலைமையில் ஒருவேளை உங்களுக்கு இப்படி கொடுக்கப்பட்டிருந்தால், அதாவது S+2 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இதை மாற்றி ஆகணும். அதாவது அந்த 2வை வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்து S+1 அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். அப்போ by2 வந்துடும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். உங்கள் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ST+1 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். எதில் ஸ்டெடி ஸ்டேட் எரரை பொறுத்த வரைக்கும். ஓகே, நாம் அப்படி மாற்றிக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு டேர்ம் பாருங்கள், S⁴n. இது நியூமரேட்டர் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக ஜீரோஸ், இது ஃபுல்லாக ஃபோல்ஸ். இந்த S⁴n அப்படிங்கிறது இது கெயின் K. ஓகே, இந்த சிஸ்டத்தோட ஓப்பன் லூப் கெயின் K. ஓகே, S⁴n அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன சார் அப்படின்னு கேட்டால், இது போல்ஸ் அட் ஆரிஜின் அல்லது இண்டக்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். போல்ஸ் அட் ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எத்தனை போல் இருக்குது, n நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், சிஸ்டத்தை கிளாஸிஃபை பண்ண போகிறேன். ஒரு புது வகையான கிளாஸிஃபிகேஷன். எப்படி சார் அப்படின்னு சொன்னால், இஃப் n = 0 இருந்திருந்தால் டைப் 0. இப்போ n 1 இருந்திருந்தால் டைப் 1. ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம். எதுக்காக இந்த முயற்சி எடுத்தீங்க, இப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த போல்ஸ் அட் ஆரிஜினை டிபெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஸ்டெடி ஸ்டேட் எரர் இந்த போல்ஸ் அட் ஆரிஜினை டிபெண்ட் பண்ணுது. ஓகே, அதாவது இந்த டைப் நம்பர் கூட கூட ஸ்டெடி ஸ்டேட் எரர் குறையுது. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஓகே, தேர்ஃபோர் டைப் கூட கூட ஸ்டெடி ஸ்டேட் எரர் குறையும். அதனால் இண்டக்கரேட்டர் ஆட் பண்ண ஸ்டெடி ஸ்டேட் எரர் குறையும். அல்லது பொதுவாக ஒரு இண்டக்கரேட்டர் ஸ்டெடி ஸ்டேட் எரரை குறைக்கும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் எரரை குறைக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஏம் அப்படின்னு சொன்னால் இண்டக்கரேட்டர் ஆட் பண்ணலாம். ஆனால் அது வேறு விதமான எஃபெக்டை உண்டு பண்ணோம். அதை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஓகே, ரைட். அப்போது பாருங்கள், இந்த ஒரு ஓப்பன் லூப்
ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இருந்து நாம் சிஸ்டத்தை கிளாஸிஃபை பண்ணுற ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டோம். எப்படி அப்படின்னு சொல்லி டைப் 0, டைப் 1, டைப் 2 அப்படிங்க. அப்போ டைப் தெரியணும்னு சொன்னால் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரியணும். அப்போ இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைப்பை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போது டைப் அப்படிங்கிறது என்ன, இந்த டைப் எதை நமக்கு கொடுக்குது, இந்த டைப்புக்கும் ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறேன். ஓகே, இந்த மாதிரியான ஓப்பன் லூப் சிஸ்டம் ஜிஆஃப்எஸ் அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு. அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு புது வகையான கிளாஸிஃபிகேஷன் உருவாக்கிட்டேன். இப்போ நான் எரருக்குள்ளே போகிறேன். ஸோ எரருங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு தெரியுது. ஓகே, அப்போ இந்த எரர் டைப்பாக பொறுத்து மாறுபடுதுன்னு வேறு இப்போ நான் சொல்லிட்டேன். அப்போ நாம் இன்னும் கொஞ்சம் இதை டீப்பாக படிக்க வேண்டியிருக்கு. ஓகே, நாம் உள்ளே போகலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு ஃபீட்பேக் சிஸ்டமை க்ளோஸ் லூப் சிஸ்டத்தை உருவாக்குறேன். ஓகே, ரைட். இதோ இருக்குது G of S, இது C of S, இது R of S. ஓகே, இந்த கம்பேரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நமக்கு E of S அப்படிங்கிற எரரை கொடுக்குது. எரருக்கு தகுந்த கண்ட்ரோல் ஆக்ஷனுக்கு எடுக்கப்பட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகே, இது யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம். R of S எங்கே இருக்கிறது, C of S எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் முழுக்க இந்த எரர் தான், அப்படி தானே? ஸோ இந்த எரர் எப்படி டிஃபைன் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ கவலை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறேன். எரர் E of S அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் R of S மைனஸ் C of S. பாருங்கள், இந்த C of S அப்படிங்கிறது தான். therefore R of S மைனஸ் C of S E of S. therefore R of S மைனஸ் C of S வந்து யாருக்கு கொடுக்குதா, E of S அப்படிங்கிறத நமக்கு தருது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு முக்கியமான காரியம், இந்த R of S வெளியே எடுக்கிறேன் அல்லது டோட்டலாக R of S ஆல் டிவைட் பண்ணுறேன். therefore E of S by R of S equal to 1 minus C of S by R of S அப்படின்னு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், 1 minus C of S by R of S உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்தில் G of S divided by 1 plus G of S அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொன்னால் 1 plus G of S minus G of S divided by 1 plus G of S அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இதை நாம் இன்னும் சரி பண்ணுவோம். E of S by R of S equal to நாம் 1 divided by 1 plus G of S அப்படிங்கிறது வந்தாச்சு. therefore இப்போ நாம் என்ன பண்ணலாம், E of S-ஐ முடிவு பண்ணியாச்சு. 1 divided by 1 plus G of S into R of S அப்படின்னு சொல்லி. ஓகே, ரைட். இப்போது எரர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், உறுதிப்படுத்திட்டேன். ஓகே, எரர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நமக்கு இப்போ தெரிஞ்சது. பாருங்கள், E of S ஈக்குவல் டு இவ்வளோன்னு தெரிஞ்சது. ரைட். இதனோட magnitude, when time tends to infinity, what this E of S will acquire அப்படி நமக்கு தெரியணும் இல்லையா? அதாவது டைம் இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணும் பொழுது இதனோட வேல்யூ என்ன, அதுதான் நம்மளோட எய்ம். எரர் எவ்வளவு இருக்கணும்னு தெரியணும் இல்லையா? therefore ஸ்டெடி ஸ்டேட்டில் என்ன எரர் இருக்கும் வந்துட்டா. ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறது டைம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அதை அப்படியே லேப்லஸில் சொன்னோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதை மாற்றி சொல்லணும். therefore அட் ஸ்டெடி ஸ்டேட் நான் என்ன பண்ணுறேன், அட் ஸ்டெடி ஸ்டேட் E of S ஓட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், லிமிட் S டென்ஸ் டு 0, யாருக்கு தெரியணுமோ அவங்கள S இன்ட்டு E of S ஃபைனல் வேல்யூ தியரம் லேப்லஸில் அதை அப்ளை பண்ணுறேன். therefore இதை நான் அப்ளை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் இது. ஓகே, therefore லிமிட் S டென்ஸ் டு 0, E of S-ஐ S இன்ட்டு இந்த E of S-ஐ நம்ம அப்படியே போடுறோம், S இன்ட்டு E of S அப்படிங்கிறத E of S-க்கு பதிலாக 1 divided by 1 plus G of S இன்ட்டு R of S. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கான ஃபார்முலா. அதாவது இதை பொதுவாக நம்ம எப்படி சொல்கிறோம், ESSன்னு சொல்கிறோம், ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகே, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது
வேறு ஒன்றும் கிடையாது. ESS இஸ் ஈக்குவல் டு லிமிட் S டென்ஸ் டு 0 S இன்ட்டு E ஆஃப் S. E ஆஃப் S என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதை மறக்காதீங்க. இது எப்படி வந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு எரர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், மேத்தமெட்டிக்கலாக நாம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சுது. இப்போ இதை நாம் பயன்படுத்தலாம், இதையும் பயன்படுத்தலாம். ஓகே ரைட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போது நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சது. ஸ்டெடி ஸ்டேட்டில் என்ன எரர் இருக்குமோ அந்த எரருக்கு பேர் ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சுது. எப்படி அப்படிங்கிறத ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து அதனோட எரர் ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஜென்ரல் ஃபார்மேட், இதனோட ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ இது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம ஃபைனல் வேல்யூ தியரத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முக்கியமான காரியம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த லெக்சரை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு வாங்க. நாம் இந்த செக்ஷனை முடித்ததுக்கு அப்புறமா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நம்ம தயாராகணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப தெளிவாக கவனிச்சிட்டு வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார்முலாவை எடுத்துக்கிடுறேன். இதை எடுத்துக்கிட்டு நான் இப்போது ஒரு ஸ்டெப் இன்புட்டை கொண்டு போய் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சிஸ்டத்துக்கு இந்த படத்தில் காட்டியிருந்தோம் இல்லையா, அந்த சிஸ்டத்துக்கு RFSக்கு பதிலாக ஒரு ஸ்டெப் இன்புட் கொடுக்கப்பட்டால் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு யூனிட் ஸ்டெப் இன்புட்டை எடுக்கிறேன். யூனிட் ஸ்டெப் இன்புட். ஓகே, இந்த யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்படி இருக்கும், ரைட் பார்க்கலாம். இப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஃபார்முலா தெரியும், லிமிட் S டென்ஸ் டு 0 பாருங்கள், S இன்ட்டு E ஆஃப் S அல்லது S இன்ட்டு R ஆஃப் S டிவைடட் பை 1 ப்ளஸ் G ஆஃப் S அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும், we know R ஆஃப் S ஈக்குவல் டு என்னது 1/s. ஏன்னா யூனிட் ஸ்டெப் இன்புட்டோட லேப்லஸ் வந்து 1/s. ஓகே, therefore E of S பாருங்கள், லிமிட் S டென்ஸ் டு 0 S இன்ட்டு R of Sக்கு பல என்ன பண்ணிருங்க 1/s. ரொம்ப கவனமாக இருங்க இந்த இடத்துல, 1/s டிவைடட் பை 1 ப்ளஸ் G ஆஃப் S. ஓகே, S கேன்சல். இப்போ S டென்ஸ் டு 0 இதை அப்ளை பண்ணோம்னா நான் 1ங்கிற நம்பருக்கு அப்ளை பண்ண முடியாது. S எந்த டேர்மில் இருக்கோ அவங்களுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். therefore இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். 1 ப்ளஸ் லிமிட் S டென்ஸ் டு 0 G ஆஃப் S அப்படிங்கிறது. இதை நான் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன், 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் KP அப்படின்னு எழுதுகிறேன். பாருங்கள், ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரியான வந்திருக்கு. யாருக்கு, யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுக்கப்பட்டால் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வில் பி 1 டிவைடட் 1 ப்ளஸ் லிமிட். இந்த டேர்மை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 1 ப்ளஸ் KP இன்புட். அப்போ KP அப்படிங்கிறது வேறு விதமாக டிஃபைன் பண்ணப்படணும், அப்படி தானே? ஓகே, அது என்னென்னு பாருங்கள். therefore ஸ்டெடி ஸ்டேட் எரர் நமக்கு தெரிஞ்சதுனால இது 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் KP அப்படின்னு. therefore KP அப்படிங்கிறத இதில் இருந்து நாம் எடுத்துக்கலாம். லிமிட் S டென்ஸ் டு 0 G ஆஃப் S அப்படிங்கிறது. ஓகே, இந்த KPக்கு ஒரு பேர் உண்டு, இது வேறு என்ன, ஸ்டாட்டிக் பொசிஷன் எரர் கான்ஸ்டன்ட். ஓகே, அதாவது எந்த இடத்துல இருக்குது எரர் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தானே ஒழிய உண்மையிலே பொசிஷன் அப்படிங்கிற நாம் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய மீனிங் இல்லை. எரர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே ரைட், இப்போது இந்த ஸ்டாட்டிக் பொசிஷன் எரர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சது, ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்படி எழுதப்படுதுன்னு தெரிஞ்சது, எப்படியெல்லாம் அது வந்திருந்தது அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ நாம் என்ன பண்ணலாம், அடுத்து யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுத்தால் ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஓகே, பார்த்தாச்சுது. இப்போது இந்த எரரோட அளவு யாரையாவது பொறுத்து மாறும்னு நம்ம பார்த்துருந்தோமா? எஸ்,
டைப் ஆஃப் த சிஸ்டமை பொறுத்து மாறும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், அப்படி தானே? ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் த சிஸ்டத்தை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் நாம் என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஓகே, இதை பார்க்குறதுக்கு இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேனே தவிர இதை நம்ம சுருக்கி ஒரே டேபிளில் கொண்டு வந்துடலாம். அது அட் த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டரில் நாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு டைப் 0 சிஸ்டத்துக்கு இந்த ஸ்டாட்டிக் பொசிஷனர், அதாவது யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுக்கப்பட்டால் ஒரு டைப் 0 சிஸ்டத்தோட எரர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். டைப் 0, அப்போ டைப் 0 அப்படின்னு சொன்னால் டைப் எதை பொறுத்து நிர்ணயம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மேலே கே நியூமரேட்டரில் இருக்கட்டும். STA+1 STB+1 up to STM+1 divided by S to the power 0. பாருங்கள், என்னுக்கு பதிலாக கேபிட்டல் என்னுக்கு பதிலாக 0, இது டைப் 0 இன்ட்டு ST1+1 ST2+1 up to STN+1. ஓகே, STN. ஓகே, இப்போது GS இப்படித்தான் இருக்கும்னு நாமளே ஜென்ரலாக நிர்ணயம் பண்ணியாச்சுது. ஓகே, வாட் அபவுட் த ஸ்டெடி ஸ்டேட் எரர்? தேர்ஃபோர் ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஈக்குவல் டு நாம் என்னென்னு பார்த்துருந்தோம், ESS = 1/1 + KP அப்படின்னு சொல்லி. அப்போ KP என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும், அப்படி தானே? ஸோ அப்போ KP என்னன்னு தெரிஞ்சிட்டா ஸ்டெடி ஸ்டேட் எரரை கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் KP = என்னென்னு வச்சுருக்கிறோம், லிமிட் S → 0 GS. அப்போது இந்த முழு இதையும் இதுக்குள்ளே கொண்டு போடணும், அப்படி தானே? ஸோ அப்படி பண்ணும் பொழுது S → 0 ஆகும் பொழுது என்ன இருக்கும், இந்த S to the power 0 ஆல்ரெடி 1ன்னு மாறி இருக்கும், அப்படி தானே? ஸோ இப்போ நான் உள்ளேயே எழுதுகிறேன் பாருங்கள். K × STA+1 up to STM+1. இங்கே S to the power 0 1, therefore ST1+1 up to STN+1. ஓகே, therefore S to the power 0னா இந்த டேர்மில் S0னா மேலே ஃபுல்லாக 1ன்னு, அப்போ +1னா 1 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். 1 1 1 1. அப்போ மிச்சம் யார் மட்டும் இருப்பாங்க, எல்லாம் 1 1ன்னு மாறிடும். யார் மட்டும் இருக்கும், K மட்டும். therefore KP will become K. பாருங்கள், therefore டைப் 0 சிஸ்டத்தோட எரர், ஸ்டெடி ஸ்டேட் எரர் K அப்படின்னு வந்து நிற்குது. ஸ்டெடி ஸ்டேட் எரரில் எரர் கான்ஸ்டன்ட். therefore ஸ்டெடி ஸ்டேட் எரர் இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்டெடி ஸ்டேட் எரர் = 1/1 + KP. அது வேறு யாரும் கிடையாது, 1/1 + K அப்படின்னு வந்து முடியும். ஓகே, therefore இந்த பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. therefore ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது கெயினை டிபெண்ட் பண்ணுது ஃபைனலாக யாருக்கு, டைப் 0 சிஸ்டத்துக்கு. டைப் 1 சிஸ்டம் எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். டைப் 1னா இந்த இடத்துல என்னவா மாறிடும், 1ன்னு மாறிடும். therefore டைப் 1 அப்படின்னு வரும்பொழுது இந்த KP இந்த இடத்துல 1ன்னு வந்திருக்கும். therefore KP என்னவா மாறி இருக்குன்னு பாருங்கள். K × STA+1 up to STM+1 divided by S × ST1+1 up to STN+1. ஸோ இப்போது KP லிமிட் S → 0 அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருக்கணும், அப்படி தானே? KP = லிமிட் S → 0. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், லிமிட் S → 0 அப்ளை பண்ணியிருக்கும் பொழுது இங்கே டினாமினேட்டரில் இதெல்லாம் 1ன்னு மாறும், இதெல்லாம் 1 1ன்னு மாறும். ஆனால் கீழே டினாமினேட்டரில் ஒரு 0 வந்துடுது. therefore KP என்னவா மாறும், இன்ஃபினிட்டியாக மாறிடும். KP இன்ஃபினிட்டின்னு சொன்னால் therefore ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்னவா மாறிடும், 1/1 + infinity = 0. something by infinity 0. infinity +1 undefined, therefore infinity 1/infinity 0. therefore ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்னவா மாறுது, 0வா மாறுது. அதாவது ஸ்டெடி ஸ்டேட் எரர் 0. பாருங்கள், ஸ்டெடி ஸ்டேட் எரர் குறைஞ்சி போச்சு. முன்னாடி ஒரு ஃபினைட் வேல்யூவாக இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டு. இப்போ என்ன தெரியுது, டைப் நம்பர் கூட கூட ஸ்டெடி ஸ்டேட் எரர் குறையுதுங்கிறது ப்ரூஃப் ஆயிற்று, அப்படிதானா? ஸோ இனிமேலும் நாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா டைப் 0க்கு பார்த்துட்டோம். டைப் 1 இது, அதில் நோட் பண்ணிக்கோங்க, டைப் 1. ஸோ இனிமேல் டைப் 2 கண்டிப்பாக 0 தான் வரும், ஏன்னா எல்லாமே இன்ஃபினிட்டி, கீழே டினாமினேட்டரில் S வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் இன்ஃபினிட்டின்னு போய்கிட்டே இருக்கும். அதில் அடுத்து டைப் 2னா S² வரும், S³ வரும், அப்படி போய்கிட்டே இருக்கும். therefore ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருது, டைப் 0க்கு
ஸ்டடி ஸ்டேட் எரர் எவ்வளவு, இவ்வளவு நாம் பார்த்தது யாருக்கு, யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு. அதில் பொசிஷன் எரர் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதை வச்சுக்கிட்டு நாம் எப்படி இங்கே செஞ்சோம். இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு இன்புட்டை கொடுத்து பார்க்கலாம், அதுக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே.